مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي واحدا صلى الله عليه 10 مرات أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் மற்றும் இந்த மஜ்லிஸிலே கலந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படிக்கப்பட்ட புகழ் பாக்களிலே மிகவும் சிறந்த ஒன்றாகிய கசீதத்துல் புர்தாவுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையிலே நேற்றைய பாடத்தில் அல்லாமா மாதிஹுர் ரசூல் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அந்த காதலை வெளிப்படுத்தாமல் அவரே கவிஞராகவும் இருந்து அவரே காதலராகவும் இருந்து இரண்டு நண்பர்களுக்கு மத்தியிலே நிகழக்கூடிய ஒரு சம்பாஷணையாக சில விஷயங்களை பகிர்ந்தார். தான் யாரை நேசிக்கிறேன் என்றும் அவர் அதில் குறிப்பிடவில்லை. தன்னுடைய நேசத்தையும் அவர் மறைக்கிறார். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம முதல் 4 பைத்தில் பார்த்தோம். ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? ஆரம்பிக்கும் பொழுது கேள்வியை கொண்டு ஆரம்பிக்கிறார். ஜீரான் தீசலம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டார்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களை நினச்சா நீ கவலைப்பட்டு இருக்கிற, அதை நினச்சி உன்னுடைய கண் விழியிலிருந்து இரத்தம் கண்ணீரை நீ வடிக்கிறாயா? கண்ணீர் வடித்து கண்ணீர் காணாமல் போய் இரத்தம் கண்ணீரோடு கலந்த அளவுக்கு நீ கடுமையான முறையில் வருத்தப்பட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி காதிமான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த காதிமாங்கிற இடத்துலேருந்து காற்று வந்ததுனாலயா நீ கவலைப்படுற அதை நினச்சி? அல்லது இளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடுமையான இருட்டில் மின்னல் வெட்டும்ல, அந்த இடத்த பார்த்தா நீ கவலைப்படுற? இதெல்லாமே நபிஸல்லல்லாஹு அவங்க இருக்கக்கூடிய புனித மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ யாரை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லலை. இதான் கவிதையுடைய போங்கு. ஆசிரியர் அல்லாமா பூஸிரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய காதலை மறைக்கிறாரு. அது மாதிரி யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதையும் மறைச்சு சொல்கிறாங்க. அப்புறம் எவ்வளோதான் மறைச்சாலும் அது ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்பட்டு தானே ஆகும். அடுத்த பைத்து 3வது பைத்தில் அவரே கேட்குறாரு. அதாவது இது எப்படி நடக்குதுன்னா, அவரே காதலராகவும் இருக்கிறாரு, அவரே கவிஞராகவும் இருக்கிறாரு. கவிஞராக இருந்துட்டு தன்னுடைய காதலரை நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி கவிதை புனைகிறாரு. இது எப்படின்னா, நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேர்முக தேர்வு நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா, அந்த நேர்முக தேர்வுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, நம்மள்ட்ட எப்படி கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்வி கேட்டால் நம்ம இப்படி பதில் சொல்லணும், அவங்க அந்த கேள்வி கேட்டால் அப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பயத்தில், ஒரு அச்சத்தில் நமக்கு நாமே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லிக்கிறோம்ல. அதே அச்சத்தில் தான், அதே ஒரு பயத்தில் தான் இங்கே பூஸிரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த நிலைப்பாடில் தான் பாடுறாங்க. நபிஸல்லல்லாஹு அவங்கள நான் பார்ப்பேனா, நபியவர்கள் மீது நான் பார்த்தா நான் எப்படி அவங்கள்ட்ட பேசணும், நான் மவுத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது நபியை பார்த்துட மாட்டேனா, ஒரு தடவையாவது நபிஸல்லல்லாஹு அவங்களோட நான் கனவுல பேசிட மாட்டேனா அப்படிங்கிற ஆசை, பேராசை பூஸிரி ரஹ்மத்துல்லாஹ்க்கு இருந்ததுனால தன்னுடைய இயலாமையை இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. நேரடியாக நபிஸல்லல்லாஹு அவங்கள நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல், அப்படி நேசத்தை நான் நபியவங்க பெரிய தரஜா உள்ளவங்க, நபியவங்க என்கிட்ட பேசுவாங்களா,
நபி அவங்க வந்து என்னை பார்க்க வருவாங்களா, அவங்க என்னுடைய கனவுல வருவாங்களா அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் பேராசையில் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அந்த கவிதைகளை படிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க எவ்வளோதான் மறைச்சான தன்னுடைய ஹுப்பை, அவங்களுடைய கண்ணீரை வெளிப்படுத்துகிறது. அவரை பார்த்தே இப்போ கவிஞர் தன்னை காதலராக பாவித்து அவரே சொல்கிறாரு பூசர் ரஹ்மத்துல்லாஹி. அவங்களே சொல்கிறாங்க, என்னப்பா ஆச்சு உன் கண்ணுக்கு, நீ எவ்வளோதான் கண்ணீரை கட்டுப்படுத்தினாலும் கண்ணீர் அப்படியே வலிஞ்சு கொண்டு இருக்குதே, உன் கல்புக்கு என்னப்பா ஆச்சு, உன் கல்பு எந்த அளவுக்கு கொதித்த நிலையில் இருக்குதுன்னா அதை நீ அமைதிப்படுத்தினாலும் அது உன்னை மீறி தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துத அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் 4வது பைத்தில் கடைசியாக நேற்று பார்த்த பாடத்தினுடைய கடைசியாக தன்னை ஒரு 3வது மனிதனாக நினச்சி பேசுகிறார். இதெல்லாம் கண்ணிலேருந்து தண்ணீர் கொட்டுது, உள்ளே வந்து அப்படி வெதும்பி இருக்குது, இதெல்லாம் வெளிப்பட்ட பிறகும் இதெல்லாம் நீ மறைக்கிறீங்களா, முஹப்பு இல்லை, யாரையும் நான் நேசிக்கலை, இங்கே மறைக்கிறீங்களா, எதுக்கு மத்தியில் கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதுக்கு மத்தியிலையும் உள்ளே வெதும்பி இருக்கக்கூடிய நிலைமையிலையும் ஹுப்பு இல்லை நீங்கள் மறைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஆசிரியர் அப்படி மறைக்கிறாரா அப்படின்ட்டு 3வது நபராக தன்னை நினச்சி பேசுகிறாரு. அப்புறம் சில விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். கல்புடைய வகைகள் குரானில் அந்த 35 கல்பு பற்றி பேசியிருக்கிறான், அதில் 25 கெட்ட கல்பு, 10 நல்ல கல்பு பற்றி எல்லாம் பேசியிருக்கிறான். கண் சம்மந்தமாக பார்த்தோம். கண் வந்து அல்லாஹ் ஒரு பெரிய நியமத்து, இந்த 2 கண்ணை வந்து நரகம் தீண்டாது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கண்ணீர் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். மின்னல் சம்மந்தமான சில விஷயங்கள் பார்த்தோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகளை எப்படி கட்டுப்படுத்தணும், ஆசைகள் மூலமாக அழிஞ்ச சில மக்களை பார்த்தோம். ஆசைகள் மூலமாக அதை சரியான முறையில் திருப்பி அல்லாஹ் ரசூல் மேலே அதை திருப்பி அதனால் வெற்றி கண்ட மக்களை பார்த்தோம். இது 2க்கு மத்தியில் பூசர் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க. அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி பாடம் பாருங்கள், 4 பைத்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். 5வது பைத்து, 6வது பைத்து, 7வது பைத்து, 8வது பைத்து. இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட கிதாப் இருந்துச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். கிதாப் இல்லாதவங்க வெகு சீக்கிரத்தில் இந்த கிதாப் வாங்கியிருந்து 20 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கிதாபுகள்லேயே அந்த புது வார்த்தைகளுடைய அர்த்தத்தை குறிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து செய்யுள் படிக்கலை, நம்ம வந்து உரைநடை படிக்கலை, செய்யுள் படிக்கிறோம், இலக்கணம் அதாவது பாட்டு படிக்கிறோம். அந்த கவிதை நடையில் இருக்கிறதுனால தெரியாத வார்த்தைகளை நம்ம பக்கத்தில் எழுதி வச்சா தான் அதை படிக்கும்போது நமக்கு புரியும். சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள அந்த பைத்துகள் ஓதி காண்பிக்கப்படுது. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم أمن تذكر جيران بذي سلام ما زد دمعا جرى من مقلة بدم أم هبت الريح من تلقاء كاظمات وأومض البرق في الظلماء من إضام فما لعينيك إن قلت اكفو فهمتا وما لقلبك إن قلت استفق يهيم أيحسب الصب أن الحب منكتم ما بين منسجم منه ومضطرم لولا الهوى لم تورق دمعا على طلال ولا أرقت لذكر الباني والعالم فكيف تنكر حبا بعدما شهدت به عليك عدول الدمع والسقام وأثبت الوجد خطي عبرد وضانا مثل البهار على خديك والعنام نعم سارى طيف من أهوى فأرقاني والحب يعترل اللذات بالأمام مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. 5வது பைத்தில் ஆசிரியர் சொல்கிறாரு,
லௌலல் ஹவா லம் துரிக் தம்அன் அலா தொலலின் வலா அரிக்த லிதிக்ரில் பானி வல் அலமி. லௌலல் ஹவா, லவ்னா இருந்தால், ஆகியிருந்தால் அப்படின்னு வச்சுக்கலாம். லா இல்லை, அல் ஹவா, ஹவானா முஹப்பத்துன்னு அர்த்தம். முஹப்பத் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா லம் துரிக்கு, ஓட்டாது, கொட்டாது. முஹப்பத் மட்டும் இல்லை அப்படின்னா கொட்டாது. எது கொட்டாது? தம் அன், நீ கொட்ட மாட்டாய். எதை கொட்ட மாட்டாய்? தம் அன், கண்ணீரை கொட்ட மாட்டாய். அலா தொலலின், தொலல் அப்படின்னா தொல்லுடைய ஜம்அ, தொல் அப்படிங்கிற வார்த்தையுடைய பன்மை தான் தொலல். தொல் அப்படின்னா குட்டிச்சவருன்னு அர்த்தம். தொலல்னா குட்டிச்சவர்கள். இப்போ அந்த குட்டிச்சவர்களின் மீது உனக்கு மட்டும் முஹப்பத் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா குட்டிச்சவர்களின் மீது நீ கண்ணீரை பொழிந்திருக்க மாட்டாய், கொட்டியிருக்க மாட்டாய். வலா அரிக்கத்த, அரிக்கத்த அப்படின்னா சகர்த்த, நீ விழித்திருக்க மாட்டாய், இரவு விழித்திருக்க மாட்டாய், நீ இரவு விழித்திருக்க மாட்டாய். லி திக்ரில் பானி, லி திக்ர் நினைவு கூர்ந்ததற்காக வேண்டி, அல் பான், பான் அப்படின்னா சந்தன மரம், ஷஜருன் த்ரீபுன் ரீஹுன், சந்தன மரம். அது சந்தன மரத்தை நினச்சி, ஒல் அலமி, அலம் அப்படின்னா நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள், குனிஞ்சு இல்லாமல் நிமிர்ந்து இருக்கக்கூடிய மலைகள், மரம், அதே மாதிரி ஈட்டி போன்ற விஷயங்கள், இதெல்லாம் அலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடையாளமாக அலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ இரவு நேரத்தில் அந்த சந்தன மரங்களையும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய மரங்களையும் மலைகளையும் ஈட்டியும் நினச்சி நீ உன்னுடைய தூக்கத்தை விட்டுருக்க மாட்டேன், நீ இரவு விழிச்சிருக்க மாட்டேன். அப்போ மொத்தமாக வச்சு பாருங்கள். லவ்லல் ஹவா, உனக்கு முஹப்பத் இல்லாமல் இருந்துச்சுன்னா லம் துரிக்கு தம்மன் அலா தொலலின், நீ கண்ணீரை விட்டிருக்க மாட்டாய். அலா தொலலின், குட்டிச்சவர்களின் மீது கண்ணீரை விட்டிருக்க மாட்டாய். வலா அரிக்கத்தை, நீ இரவு விழித்திருக்க மாட்டாய். நீ திக்ரில் பானி வல அலமீம், சந்தன மரங்களையும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்களையும் நினைத்து நினைத்து நீ இரவு தூக்கத்தை விட்டிருக்க மாட்டாய். அப்போ முஹப்பத் இருக்கிறதுனால தான் நீ உன்னோட குட்டிச்சவர்களின் மீது தண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற, கண்ணீர் கொட்டி கொண்டு இருக்கிறாய். முஹப்பத் இருக்கிறதுனால தான் நீ அல்பான், சந்தன மரங்களையும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய மரங்களையும் நினச்சி அழுது கொண்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிற அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்கிறாங்க. இப்போ உங்க குட்டிச்சோர்னா என்ன? தொலல் அப்படின்னா அது இலக்கிய நடையில் சொல்லுவாங்க, நம்மளுடைய கண் இருக்குல்ல, இதுதான் தொலல்னு சொல்லுவாங்க. தொல்னா கண்ணம்னு அர்த்தம். தொலல்னா அதோடைய பன்மை, ரெண்டு கண்ணம். அந்த ரெண்டு கண்ணத்தின் மீது நீ கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறாய். அதே மாதிரி அல்பான், சந்தன மரங்களையும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய மரங்களையும் நினச்சி நினச்சி நீ தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய். இது முஹப்பத்து இருக்கிறதன் காரணத்தினால தான். முஹப்பத் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்குமே அப்படின்ட்டு ஆசிரியர் தன்னைத்தானே கேள்வி கேட்குறாரு. நம்ம முன்னாடி படித்த 4 பைத்துடைய கண்டினியூஷன் தான் இது. இன்னும் ஆசிரியர் அந்த நிலையிலேருந்து வெளியே வரலை. தன்னுடைய காதலை ஒத்துக்கொள்ளலை, யாரை காதலிக்க அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தலை. அதாவது ஆசிரியர் வைக்கக்கூடிய காதல் ரொம்ப உயர்தரமான காதல், இந்த உலகத்தில் வைக்கக்கூடிய காதல் இல்லை. அதாவது முஹப்பத் 2 வகைப்படும். முஹப்பத்துன் சாதிகா, முஹப்பத்துன் பாத்திலா. முஹப்பத்துன் சாதிகான்னு உண்மையான முஹப்பத், இது அல்லாஹ் ரசூல் மீது வைக்கக்கூடிய முஹப்பத். முஹப்பத்துன் பாத்திலானா பிரியக்கூடிய முஹப்பத், என்னைக்குனாலும் இது பிரிஞ்சிருவோம். அப்படிப்பட்ட முஹப்பத் தான் முஹப்பத்துன் பாத்திலா. தாய் குழந்தை மீது வைக்கக்கூடிய முஹப்பத்து, அதே மாதிரி கணவன் மனைவி மீது வைக்கக்கூடிய முஹப்பத்து, குழந்தைகள் பெற்றோர்கள் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்து, சகோதரர் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்து, இது எல்லாமே முஹப்பத்துன் பாத்திலா. ஒரு கட்டத்தில் நம்ம அந்த முஹப்பத்தை விட்டு ஒன்று நம்ம பிரிஞ்சிடும், இல்லை அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் ரசூல் மீது மட்டும் வைக்கக்கூடிய முஹப்பத் முஹப்பத்துன் சாதிகா, உண்மையான முஹப்பத், எனக்குமே பிரியாத முஹப்பத். அப்போது இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹ் முஹப்பத்துன் சாதிகால இருக்கிறாங்க. உண்மையான முஹப்பத், அழியாத முஹப்பத், பிரியாத முஹப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண காதலன் காதலியே கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு என்ன செய்வாங்க, அந்த காதலன் காதலி நினச்சிட்டே இருக்கிறாரு. என்னுடைய காதலி சாப்பிட்டாங்களா, என்னோட காதலி தூங்கினாங்களா, என்னோட காதலி இப்போ என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, அப்படி கொஞ்சம் மாதங்கள் பழகி, கொஞ்சம் வருடங்கள் பழகி, கொஞ்சம் நாட்கள்லையே ஒரு காதலன் காதலிக்கு மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு பிரியம் இருந்துச்சு அப்படின்னா அழியாத காதல், பிரியாத காதல். நப்சா சங்கள் மீது காதல் வச்ச ஆஷிகுர் ரசூல், மாதிஹுர் ரசூல் அல்லாமா பூசரி ரஹ்மத்துல்லாஹ் எந்த அளவுக்கு உள்ள விரும்பி இருப்பாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் நான் தெரிய முடியுது. அப்போ அதன் காரணத்தினால தான் கண்ணீர் வடிக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியல யாரை நான் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நேசத்தையும் வெளிப்படுத்தவும் முடியல. இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதோடைய சுருக்கமாக எழுதுகிறாங்க விளக்க உரையில். கவிஞர்
தன்னுடைய காதல், அவரே கவிஞராகவும் இருக்கிறார், அவரே காதலராகவும் இருக்கிறதுனால அவர் தனக்கு தானே கேட்டுக்கிறாரு. தன்னோட நண்பரை பார்த்து தன்னை இன்னொரு நண்பரை பாவிச்சு கேட்டுக்கிறாரு, என்னப்பா ஆச்சு உனக்கு? உனக்கு முகப்பத் இல்லைன்னா உன் கண்ணன் தண்ணி வந்திருக்குமா? உன்னுடைய குட்டிச்சவர்கள் உன்னுடைய கன்னங்கள் மீது கண்ணீர் வடிச்சிருக்க மாட்டியே. உனக்கு முகப்பத் இல்லை அப்படின்னா சந்தன மரங்களையும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் மலைகள் ஈட்டியை நினச்சி நீ கண்ணீர் விட்டு இருந்திருக்க மாட்டியே, தூங்காமல் இருந்திருக்க மாட்டியே அப்படின்ட்டு ஆசிரியர் தன்னை கேட்குறாரு. இதில் 2 விஷயம் சொல்லப்படுது. அந்த அலமையும் அல்பானியும் நினச்சி, அல்பான் மரத்தையும் சந்தன மரத்தையும் மலைகள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் இதை நினச்சி அழுது அதோடைய விளைவு என்னாச்சு? அழுக வந்துச்சு அவருக்கு. அதே மாதிரி தூக்கமின்மையில் இருந்தார் ஆசிரியர். தூக்கங்கிறது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களில் மிகப்பெரிய ஒரு நியமத்து. ஒன்னோம சுபா தான் நல்லா சொல்கிறான். இரவை நாம் தூங்குவதற்காக ஓய்வுக்காக வேண்டி தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு தூக்கத்தை அல்லாஹ் ஓய்வாக நமக்கு தந்திருக்கிறான். பெரிய நியமத்து. நம்ம படுத்தோனே தூக்குறதுனா மிகப்பெரிய நியமத்து அது. சில பேர்லாம் தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்படுறாங்க, மாத்திரைகள் போடுறாங்க அதுக்காக வேண்டி. நம்ம படுத்தோனே தூக்கம் வந்துன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். ஆனால் ஒரு காதலன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியாமல் தன்னுடைய காதலிக்கப்பட்ட அந்த நபரை நினச்சி ஒரு கட்டத்தில் அவருக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுது. தூங்குறாரு. தூங்கும்போது ஐயோ என்னுடைய காதலன் சொன்னால் அவர் ஏற்பாரா, என்னுடைய காதலன் என்ன நிலைமையில் இருப்பார், என்னை எப்படி எதிர்கொள்வார் அப்படின்னு நினச்சி தூக்கம் இல்லாமல் ஆயிடுது. அதே மாதிரி சாப்பாடு இல்லாமல் ஆயிரும். காதலியை நினச்சிட்டே இருந்த பொழுது சாப்பாடு இல்லாமல் ஒரு நிலையில் வந்துடும். அதனால் தூக்கம் அவங்களுக்கு ஏற்படுவதில்லை. பசி அவங்கள தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுருது. அப்போ பாருங்கள், லவுலல் ஹவா முஹப்பத் மட்டும் இல்லை அப்படின்னா லம் துரிக் நீ வடித்திருக்க மாட்டாய், தமான் கண்ணீரை வடித்திருக்க மாட்டாய், அலா தொலலின் உன்னுடைய கன்னங்களின் மீது குட்டிச்சவற்றின் மீது நீ கண்ணீரை வடித்திருக்க மாட்டாய், வலா அரிக்கத்த நீ தூங்காமல் இருக்க மாட்டாய், நீ திக்ரில் பாணி வல் ஆலமி சந்தன மரங்களையும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் மலைகள் ஈட்டியை நினச்சி நீ தூங்காமல் இருந்திருக்க மாட்டாய். இப்போ முஹப்பத் இருக்கிறதுனால தான் அதோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், படித்து பாருங்கள். லௌலல் ஹவா லம் தூரிக் தம்அன் அலா தலலின் வலா அரிகத லி திக்ரில் பானி வல் ஆலமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். சரி கயிர். அடுத்த பைத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க ஆசிரியர். இந்த பைத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6வது பைத்து பாருங்களேன். فكيف تنكر حبا بعد ما شهدت به عليك عدول الدمع والسقم. فكيف تنكر நீ எப்படிப்பா மறுக்கிற? ஹுப்பன் எதை மறுக்கிற? நேசத்தை, காதலை மறுக்கிறிய. பாத பிறகு, எதற்கு பின்னால்? மா ஷஹீதத் அது வெளிப்பட்ட பிறகு, சாட்சியாக வெளிப்பட்ட பிறகு, எல்லாமே வெளி தெரிஞ்சிட்டு, பிஹி அது வெளிப்பட்ட பிறகு நீ அதை மறைக்கிறப்பா காதல் இல்லைன்ட்டு. அலைக்க உன் மீது அதெல்லாம் வெளிப்பட்டுட்டு காதலுடைய அடையாளங்கள் முகமதுடைய அடையாளங்கள் வெளிப்பட்ட நிலையிலையும் நீ மறைக்கிற. எப்படிப்பா நீ மறுக்கிற? உதூலு எது அந்த உன்னுடைய முகமத்தை வெளிப்படுத்துச்சு? உதூல் ஆதில் அப்படின்னா நேர்மையானவன் அர்த்தம். உதூல்னா அதோடைய பன்மை, நேர்மையானவர்கள். அத்தம் சகம், தம்னா என்ன படித்தா இருக்கனே கண்ணீர், சகம்னா என்ன நோய். அப்போ நோயும் கண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நீதிவான்கள் உன் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்துடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறதுனால இது வெளிப்படுத்திய பிறகும் கண்ணீர் அதே மாதிரி நோய் இதெல்லாம் உன்னுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தின பிறகும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகும் நீ எப்படிப்பா அதை மறுக்கிற அப்படின்ட்டு ஆசிரியர் அவரே கவிஞராகவும் இருக்கிறார், அவரே காதலராகவும் இருக்கிறார். அப்போ அவர் தனக்குத்தானே கேட்டுக்கிறாரு. இப்போ இதில் கைஃபனா இது ஆச்சரியமாக கேட்குறாரு. தஅஜ்ஜுப் எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாரு. துன்கிரோ மறுக்கிறாய். துன்கிர்னா விளக்குறையில் போடுறாங்க தஜஹது அன் நஃபி பஅத அல் இல்மி பி ஹிலாஃபின் கபுல் அல் இல்ம். அதாவது எல்லாம் ரீல் வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச பிறகு இல்மு வந்த பிறகும் இல்மு இல்லாத மாதிரி எப்படிப்பா நடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதான் துன்கிரோ மறுக்கிறாய். ஹுப்பன் எதை? பிரியத்தை நீ மறுக்கிறாய். எப்படிப்பா மறுக்கிற? பாத பிறகு மா ஷஹீதத் பிஹி அலைக்க உன் மீது வெளிப்பட்டு விட்ட சாட்சியாகி விட்ட அந்த அடையாளங்கள் வெளிப்பட்ட பிறகும் நீ ஏன் மறுக்கிற முஹப்பத்தை? எப்படி மறுக்கிற?
உதூருன் நீதியான, அத்தம்மை வசகமி கண்ணீரும் நோயும், ரெண்டு நீதியான சாட்சி உன் மீது உன்னுடைய உடல்ல இருந்து வெளிப்பட்ட பிறகும் நீ எப்படி முஹப்பத்தை மறுக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆசி. இப்போ ரெண்டு சாட்சிகள் சொல்றாரு. ஒன்று கண்ணீர், அது நினச்சி ஜீரானை நினச்சி அழுகுறாரு, தீசலம் ஜீரான்னு நினச்சி அழுகுறாரு, காவிமாவை நினச்சி அழுகுறாரு, அதில் அந்த இளம்னு இருக்கக்கூடிய அந்த பருக்கை நினச்சி அழுகுறாரு. எவ்வளோதான் அழுகையை கட்டுப்படுத்த சொன்னாலும் கட்டுப்படுத்த மாதிரி உள்ளம் வந்து வெதும்பி போய் இருக்குது. அதே மாதிரி அல்பான் அலமை நினச்சி அழுகுறாரு. இது எல்லாம் வெளிப்பட்டுட்டு ரெண்டு அடையாளங்கள் தம்மும் சக்கமே கொண்டு, சக்கம்னா நோயை கொண்டு வெளிப்பட்ட பிறகும் மறுக்கிறாரு. உதாரணமாக ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார், ஒரு வயசு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 23 25 வயசு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்பாங்க, எப்பா என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறியா? எது இல்லை, அதுக்கு என்னப்பா அவசரம், காலம் போட்டுமே அப்படின்னு சொல்லுவார். இல்லைப்பா வயசாகிட்டப்பா, இல்லை வேறு எதுவும் யாரையும் விரும்புறியா அப்படி? இல்லை இப்போ எதுக்கு அவசரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மறைப்பார்ல. ஏதாவது முகமது மனசில் வச்சிருப்பாரு, ஆனால் அதை அதே நிலையில தான் பூசி ரஹ்மத்துல்லா தன்னுடைய முகமது நம்சாஸ் மீது முகமது வெளிப்படுத்துகிறாங்க, மறைக்கிறாங்க. நபி மீது முகமது இருக்குது, எப்படிப்பா என்ன முகமது மறைக்க? ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. அதை மாதிரி பூசி ரஹ்மத்துல்லா தன் மீது நம்சாஸ் மீது உள்ள அந்த இஷ்கை மறைக்கிறாங்க. இப்போ பாருங்க, புரியுதான்னு பாருங்க. فكيف تنكر حبا بعدما شهدت به عليك عدول الدمع وسقم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்த பைத்துல அதே மாதிரி தான் மறைக்கிறாரு முஹப்பத்தை. யாரை நேசிக்கிறன்னு மறைக்கிறாரு, முஹப்பத்தையும் மறைக்கிறாரு. 7வது பைத்து பாருங்க. وَأَثْبَتَ الْوَجُدُ خَطَّيْ عَبْرَةٍ وَضَنَا مِثْلَ الْبَهَارِ عَلَى خَدَّيْكَ وَالْعَنَمِ. وَأَثْبَتَ உறுதியாகிவிட்டது, வெளிப்பட்டு விட்டது. அல் வஜுது, வஜுதுன்னா அது கவலைன்னு அர்த்தம். அல் ஹுஸ்னு பிஸபபில் ஹுப், பிரியத்தினால் ஏற்படக்கூடிய கவலை வந்து பல வகைப்படும். ஒரு மனிதருக்கு ஒரு பொருள் காணாமல் போயிட்டுனா அவருக்கு ஒரு கவலை வரும். அதே மாதிரி தன்னுடைய பெற்றோர் பிரிஞ்சு போகிறாருன்னா அது ஒரு கவலை வரும். ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டாருன்னா அதுக்கு ஒரு கவலை வரும். இப்படி கவலை பலவிதம் இருக்குது. ஆனால் இவருக்கு வரக்கூடிய கவலை, ஆசிரியர் பூசி ரஹ்மத்துல்லாஹ் வரக்கூடிய கவலை, தனக்கு வரக்கூடிய கவலை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா பிஸபபில் ஹுப்பி, பிரியத்தினால் வரக்கூடிய கவலை. ஐயோ நபியை பார்க்காம நம்ம மௌத்தாயிருவானோ, நபி ஒரு முறையாவது வாழ்க்கையில் பார்க்காம நம்ம மௌத்தாயிருவானோ, அந்த கவலை வெளிப்பட்டு விட்டது. வாஸ்பதல் வஜுது, கவலை என்பது மகிழ்வால் வரக்கூடிய கவலை, பிரியத்தால் வரக்கூடிய கவலை என்பது வெளிப்பட்டு விட்டது. உதாரணமாக ஒரு பையன் இருக்கிறாப்புல, அந்த பையன் வந்து ஃபாரின் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், வேலை விஷயமா. அப்போ அந்த தாய் ஒரு கவலைப்படுவாங்க பார்த்தீங்களா, அந்த கவலை எதனால் வரும்? பிஸபபில் ஹுப்பு, பிரியத்தினால் வரக்கூடிய கவலை தான். மகன் நல்லா இருக்கணும், இருந்தால் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாரே அப்படின்னு ஒரு கவலை. இதை மாதிரி தான் ஆசிரியர் ரஹ்மத்துல்லா நபிஸல்லல்லாஹு அவங்க மீது இந்த கவலையை கொள்கிறாங்க, பிரியத்தினால் வரக்கூடிய கவலை. அதன் அஸ்பதல் வஜிது, அப்போ அந்த கவலை என்பது உறுதியாகி விட்டது, வெளிப்பட்டு விட்டது. எப்படி? ஹத்தை, ஹத்துன் அப்படின்னா கோடுன்னு அர்த்தம். ஹத்துர் ரிகா அப்படின்லாம் சொல்லுவாங்க, எழுத்து பயிற்சி. ஹத்துனா கோடுன்னு அர்த்தம். ஹத்தானி இது வந்து தஸ்னியா, 2 கோடுகள். அது மஃபூலாவும் மஜ்ரூராகவும் வரும்பொழுது ஹத்தைனி அப்படின்னு வரும். ஹத்தைனினா 2 கோடு, அதோடைய ஹால் வந்து மஜ்ரூருடைய ஹாலில் வருது. இப்போ ஹத்தைனிங்கிறது இலாஃபத் வந்துச்சுன்னா என்ன செய்யும், நம்மளாம் ஆலிமா ஓதி இருக்கிறதுனால நமக்கு தெரியும், இலாஃபத்தில் நூன் போயிடும். இப்போ ஹத்தானி ஹத்தைனி, அதில் நூன் போயிடுனா ஹத்தாயி, ஹத்தா அப்படின்னு ஆயிடும். அப்போ ஹத்தை 2 கோடுகளுடைய அபரத்தின், அபரத் அப்படின்னா கண்ணீர், கண்ணீருடைய 2 கோடுகள் வெளிப்பட்டு விட்டன. அப்போ ஹுப்புனால் வரக்கூடிய அந்த கவலை கண்ணீரோட 2 கோடுகளை கொண்டு வெளிப்பட்டு விட்டது. வாஸ்பதல் வஜிது ஹத்தை அபரத்தின், கண்ணீருடைய 2 கோடுகள் வெளிப்பட்டு விட்டது. வா தனா, மேலும் தனாவும் வெளிப்பட்டு விட்டது, தனாவுடைய 2 கோடுகளும். ஹத்தை அபரத்தின் ஹத்தை வலனா, இதாஃபத்தில் தானே இருக்குது, அப்போ 2க்குமே வரும்.
கண்கள்லேருந்து கண்ணீருடைய 2 கோடுகளும் தனாவுடைய வெளிப்பாடும் உங்களுக்கு முஹப்பத்துடைய காரணத்தில் வரக்கூடிய கவலையை வெளிப்படுத்தி விட்டது. தனானா என்ன அப்படின்னா அல்-தஅஃபு வல்-அஹ்வாலு மினல் மரீத், நோயின் காரணத்தினால் பலகீனம் அடைவது மற்றும் ரொம்ப ஒல்லி ஆயிடுவாங்கல்ல, மஞ்சனித்து போகிறது, ரொம்ப நோயின் காரணத்தில் ஒல்லி ஆயிடுவாங்கல்ல, இதுதான் தனா. அப்போ அந்த பிரிவாற்றாமை அது வெளிப்பட்டு விட்டது. கண்களிலிருந்து வரக்கூடிய 2 கண்ணீர், ஹத்தை அபரத்தின், கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த 2 கோடின் காரணமாகவும் பனா, மேலும் அந்த உடல் பலகீனத்தினாலும் வெளிப்பட்டு விட்டது. அதே தான் மேலே சொன்ன இதே விஷயத்தை அதே சொல்றாரு. தம்மை வசக்கமி சொன்னாரா, கண்ணீரும் நோயும் காரணத்தினால் அதுதான் 2 சாட்சிகள் வெளிப்பட்டது, அதையும் எப்படிப்பா மறுக்கிறாங்கிற அதே போங்குற அது 2 விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. அவனுடைய கண்ணிலேருந்து வரக்கூடிய 2 கண்ணீரும் ஹத்தை அபரத்தும் தனாவும் அவனுடைய உடம்பு பலகீனமானதும் அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்தி விட்டது, அஸ்பத்த உறுதியாகி விட்டது, வெளிப்படுத்தி விட்டது. எதை போல 2 உதாரணம், அந்த 2 சொன்ன அபரத்துக்கும் வல்லானா, அபரத்னா கண்ணீர், லனானா உடம்பு பலகீனம், அது 2ஐயும் உதாரணப்படுத்துறாரு. மிஸ்லல் பஹாரி, எதை போல, பஹாரை போல. மிஸ்லல்னா போல, பஹார் அப்படின்னா என்ன எழுதும் போது போடுறாங்க, பஹார் அப்படின்னா வரதுன் அஸ்ஃபர் தீபுர் ராஹா, மஞ்சள் நிற ரோஜா செடி, மஞ்சள் நிற ரோஜா செடி. அதே போல பஹார்னா மஞ்சள் நிற ரோஜா செடி. அலா ஹத்தைக்க, எதன் மீது வெளிப்படுத்தியது, ஹத்துன், ஹத்துன்னா சின்னு, அதாவது கன்னம், இந்த கன்னத்தின் மீது வெளிப்படுத்தியது. ஹத்தானி 2 கன்னம், இலாஃபத்தில் என்ன ஆயிரும், ஹத்தானி ஹத்தைனின்னு இருக்கும், கேங்கிறது முலாஃபிலையும் வந்ததுனால இலாஃபத்தில் நூன் போயிடும். ஹத்தைக்க, உன்னுடைய 2 கன்னங்களின் மீது வெளிப்படுத்தியது. ஒல் அனமி, அனம் அப்படின்னா வரதுன் அஹ்மர், சிவப்பு நிற ரோஜா, செம்பன்னீர் பூ, செம்பன்னீர் மரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல இந்த அர்த்தத்தை பாருங்க. அத்பதல் வஜிது, கவலை என்பது உறுதியாகிவிட்டது, வெளிப்படுத்தி விட்டது, வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஹத்தை, எதை கொண்டு, ஹத்தை அபரத்தின், கண்ணீருடைய 2 கோடுகளை கொண்டும். வனா, மேலும் லனானா உடம்புல உள்ள நோயின் காரணம் உடல் மெலிதுவதை கொண்டும் உன்னுடைய காதல் வெளிப்பட்டு விட்டது, கவலை என்பது வெளிப்பட்டு விட்டது, காதலால் வரக்கூடிய கவலை வெளிப்பட்டு விட்டது. எதை போல, மிஸ்லல் பஹாரி, சிவப்பு நிற ரோஜாவை போலவும், அலா ஹத்தைக்க, உன்னுடைய 2 கன்னங்களின் மீது வெளிப்பட்டு விட்டது. ஒல் அனமி, செம்பன்னீர் ரோஜா மரத்தை போல வெளிப்பட்டு விட்டது. அப்போ இதில் வந்து ஆசிரியர் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு, கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கொஞ்சம் குழப்பக்கூடிய விஷயம் இது. அபரத்தின், ஹத்தை அபரத்தின், கண்ணுடைய 2 கோடு எதை போன்று உள்ளது அப்படின்னா அனமை போன்றுங்கிறாரு. ஹத்தை அபரத்து, கண்ணுடைய 2 கோடு, கண்ணீர் கோடு என்பது அனமை போல உள்ளது. அனம்னா என்ன பார்த்தோம், சிவப்பு நிற ரோஜா, செம்பன்னீர் மரம், ரோஜா மரம் மாதிரி, ரோஜா மரம் எப்படி இருக்கும், கோடு கோடாக இருக்கிற மாதிரி உன்னுடைய கண்ணு, அந்த கண்ணுடைய 2 கோடு ரோஜாவுடைய கோடு மாதிரி இருக்குது, செம்பன்னீர் மரத்தை போன்று இருக்குதுன்னு முதல் கம்பாரிஷன். 2வது என்ன, லனான உடல் பலகீனம் பார்த்தோமா, அது எதை போல இருக்குன்னா மிஸ்ரல் பஹாரி. பஹார்னா என்ன, மஞ்சள் நிற ரோஜா, மஞ்சள் நிற ரோஜா எப்படி இருக்கும், ரொம்ப பலகீனமான நிலையில், அதை மாதிரி உன்னுடைய உடல் ஆகிட்டு அப்படின்ட்டு 2 கம்பேரிஷன் பண்ணுறாரு. இப்போ ஹத்தை அபரத்துக்கு அனம கம்பேரிஷன் பண்ணுறாரு, தனா அப்படிங்கிறதுக்கு பஹார கம்பேரிஷன் பண்ணுறாரு. அப்போ எப்படி வரும் பாருங்களேன், வத்பதல் வஜிது ஹத்தை அபரத்தின் அலா ஹத்தைக்க ஒல் அனமி. இப்போ பாருங்க, கவலை, ஹுப்பால் ஏற்படக்கூடிய கவலை உறுதியாகிவிட்டது, கண்ணுடைய கண்ணீரிலிருந்து உன்னுடைய கன்னத்தின் மீது அனமை போல. அடுத்து மறுபடியும் மீட்டுங்க, அஸ்பதல் வஜிது தனா மிஸ்லல் பஹாரி, உன்னுடைய கவலை என்பது வெளிப்பட்டு விட்டது தனாவை போல. தனானா உன்னுடைய உடம்பு பலகீனத்தை கொண்டு வெளிப்பட்டு விட்டது. மிஸ்ரல் பஹாரி, எதை போல, மஞ்சள் நிற ரோஜாவை, மஞ்சள் நிற பலகீனமான ரோஜாவை போல. அப்போ 2 உதாரணத்தை ஆசிரியர் சொல்றாரு. அனம் அப்படிங்கிறதுக்கு அபரத்தி ஒலனா, கண்ணுடைய 2 கோடு கண்ணீருக்கு அனம்ங்கிறத வெளிப்படுத்துறாரு, உதாரணப்படுத்தால். தனா அப்படிங்கிற உடல் பலகீனத்துக்கு பஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற ரோஜாவை வெளிப்படுத்துறாரு. அப்போ
இந்த வருஷம் மாறி இருக்கு பாருங்களேன். ஹத்தை அபரத்தின் அப்படிங்கிறதுக்கு பஹார் தானே வரணும். ஆனால் அடுத்த இது வருது. ஹத்தை அபரத்தினுக்கு அனம்ங்கிற உதாரணம் கொடுக்குறாரு. வன அப்படிங்கிறதுக்கு முதல்ல உள்ள பஹார உதாரணம் கொடுக்குறாரு. இது அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா லஃபு நஷ்ரு முஷவ்வஸ், லஃபு நஷ்ரு முஷவ்வஸ்ன்னு சொல்லுவாங்க. தர்த்தீபு மாறி வந்து உதாரணப்படுத்தினார் அப்படின்னா லஃபு நஷ்ரு முஷவ்வஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தர்த்தீபோட உதாரணப்படுத்தினான்னா லஃபு நஷ்ரு முரத்தப், லஃபு நஷ்ரு முரத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது இலக்கிய ரீதியாக உள்ளது. சரி, இப்போ பாருங்களேன். இப்போ பைத்து படிங்க, உங்களுக்கு அர்த்தம் புரியுதான் பாருங்க. وأثبت الوجد خطي عبرات وبنى مثل البهار على خديك والعنام مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இப்போ 7வது பைத்து வரைக்கும் யார் மீது காதல் கொண்டங்கிறது சொல்லலை, தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலை. எவ்வளோ தனக்குத்தானே கேள்வி கேட்டே இருக்கிறாரு. கண்ணது தண்ணி வருது, உள்ள விரும்பி போகுது, உடனெல்லாம் பலகீனமாகுது, இப்படி பல விஷயங்கள், தூக்கம் இல்லாமல் போகுது, இரவுல தூக்கம் இல்லாமல் இருக்குது, இப்படி பல விஷயங்களை மேற்கொண்டும் அவருக்கு இந்த விஷயங்கள் ஏற்பட்டும் விளைவாகி அப்படியும் காதல் ஒத்துக்கவே இல்லை. கடைசி தனக்குத்தானே கேள்வி கேட்குறாரு. இப்போ இந்த 8வது பைத்துல ஒத்துக்கிறாரு பாருங்களேன். நாம் ஆமாம், எனக்கு காதல் இருக்குது. சரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹுப்பு யஅதரிலுல் லذாதி பில் அலமி. மாஷா அல்லாஹ், ரொம்ப சிறப்பான ஒரு அழகான பைத் இது பாருங்க. நாம் ஆமாம், எனக்கு காதல் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ தான் ஒத்துக்கிறாரு காதல் இருக்குது அப்படிங்கிறத. யாரை காதலிக்குன்னு சொல்லலை. நாம் ஆமாம், எனக்கு காதல் இருக்குது. சரா, சரானா இரவு நேரம்னு அர்த்தம். அஸ்ராபி அபுதிஹி, அல்லாஹ் குரானை சொல்கிறான்ல, தன்னுடைய அடியாரை இரவு நேர பயணத்தை, மேராஜ் பயணத்தை கொண்டு போன அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ரானா கொண்டு செல்லுதல், சரானா இது லாசிமான ஃபேலு. அஸ்ரானா முத்தாத்தியான ஃபேலு, சரானா லாசிமான ஃபேல்னா அப்போ இரவு செல்லுது. இரவு என்ன செல்லுது? தைஃபு, தைஃப்னா எண்ணங்கள்னு அர்த்தம். அல் ஹியாலு ஃபின்னௌம், தூக்கத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள். தூங்கிட்டே இருக்கிறா, திடீர்னு மொழி போந்துருது தன்னுடைய காதலர் நினைச்சி. ஆமாம், எனக்கு காதல் இருக்குது. சரா, எனக்கு இரவு நேரத்தில் வருது. தைஃபு, எண்ணங்கள் எல்லாம், தூக்கத்தில் எண்ணங்கள் வருது. மன் அஹுவா, நான் யாரை நேசிக்கிறேனோ, ஹவாங்கிற ஹவிய அதோடைய மஸ்தர். ஹவா அஹுவா, நான் யாரை பிரியப்படுறேனோ அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்குது. எனவே ஃபஅர்ரகனி, எனக்கு தூக்கம் இல்லாமல் ஆயிடுறேன். ஃபஅஸ்ஹரனி, நான் தூக்கம் இல்லாமல் ஆயிடுறேன், இரவெல்லாம் முடிச்சிருக்கிறேன் அந்த காதலரை நினச்சி. ஒல் ஹுப்பு, முஹப்பத் என்பது யஅதரிலு, அது இடையூறாக இருக்கும். முஹப்பத்து இடையில வரும். எதை? அல்லதாத்தி பில் அலமி, சுகங்களை அனுபவிப்பதற்கு அந்த இடையில இந்த முஹப்பத் வந்து தடையா இருக்கும், வேதனைகளை கொண்டு தந்துடும். பாருங்களேன். நாம் ஆமாம், எனக்கு முஹப்பத் இருக்குது. சரா, இரவு நேரத்தில். தைஃபுன், எண்ணங்கள் வருகிறது. மன் அஹ்வா, நான் யாரை பிரியப்படுகிறேனோ அவரோட எண்ணங்கள் வருகிறது. பொதுவாகவே காதலன் காதலிக்கு பெரும்பாலும் அவங்க இரவு நேரத்தில் தான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அது இந்த காலத்துலலாம் இந்த வாட்ஸ்அப்பு விஷயங்களில் இப்போ அப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இரவு நேரத்தில் எண்ணங்கள் அதிகமாக வரும். காதலனுக்கு காதலிய மேலே, காதலிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய எண்ணங்கள் அதிகமாக வரும். இப்போ இரவு நேரத்தில் நான் யார் மீது அதிகமாக பிரிய வைக்கிறேனோ அவங்களோட எண்ணம் எனக்கு அதிகமாக இரவு நேரில் வருது. இப்போ அர்ரக்கனி, எனவே என்னை அது தூக்கத்தில் விட்டு தடுத்து தூக்கமின்மை ஏற்படுத்துது. ஒல் ஹுப்பு, ஒரு பொருள் மீது முஹப்பத், நப்சஸ் அழகாக சொன்னாங்க. ஒல் ஹுப்பு ஹுப்பு ஷையின் ஆமா ஒயுசம்மி, ஒரு பொருள் மீது முஹப்பத், ஒரு ஆள் மீது முஹப்பத் வைப்பது என்பது அவர் குருடாக்கிடும் செவிடாக்கிடும் அப்படின்னு நப்சாசம் சொன்னாங்க. அப்போது ஒரு ஆளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவருக்காக வேண்டி என்னென்னாலும் செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். அவருக்காக வேண்டி என்ன கெட்ட பேர் எடுக்கணுங்கிற இது கூட வந்துடலாம். அவர் செவிடாயிடுவார், குருடாயிடுவார் அப்படின்னு சொன்னார். ஒல் ஹுப்பு, நேசம் என்பது யஅதரிலு, யஅதிரால் ஆகுது, தடையாக இருக்குது. அல்லதாத்தி, எதற்கு? சுவைகளுக்கு தடையாக இருக்குது, இன்பங்களுக்கு தடையாக. பில் அலமி, அலம்னா வேதனை அர்த்தம். வேதனைகளை கொண்டு சுகங்களுக்கு தடையாக இருக்குது. இப்போ அழகாக ஒரு மனிதர் சாதாரணமாக விரும்பி ஜூஸ் குடிப்பார்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒருத்தர் விரும்பி ஜூஸ் குடிப்பார், தனியாக கொடுத்தா 4 கிளாஸ்னாலும் குடிப்பார். இப்போ இவருக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது, முஹப்பத்துடைய அடையாளம் இருக்குது, ஏதோ நினச்சி முஹப்பத்தை நினச்சி ஒரு கவலையில் இருக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய காதலை நினச்சிட்டு இருக்கிறாருன்னா அவரால்
நல்லா குடிக்கக்கூடிய ஜூஸ் குடிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் அவரால் ஜூஸ் குடிக்க முடியாது. ஏன்? அந்த லத்தத்தை அவரால் அனுபவிக்க முடியாது. அலமாயிட்டு அவருக்கு. நல்ல பிரியாணி சாப்பிடக்கூடிய ஆள் தான். ஆனால் அவர் முஹப்பத்தில் மூழ்கிட்டார், ஒரு கவலையில் போயிட்டார் அப்படின்னா அவரால் பிரியாணி சாப்பிட முடியாது. சரியாக கூட சாப்பிட முடியாது அவரால். வயிறு பசி கூட சாப்பிட முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ முஹப்பத் வந்து ஒரு மனிதரை எந்த இலைக்கும் கொண்டு போவோம். ஆனால் இமாம் பூசர் ரஹ்மத்துல்லா முஹப்பத்துன் சாதிகா, அல்லாஹ் ரசூல் மேல் முஹப்பத் வச்சிருக்கிறதுனால அந்த விஷயத்தில் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ பாருங்களேன், இப்போ தான் கடைசி இந்த பயத்தில் தான் தான் காதல் கொண்டுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துறாங்க. 2 விஷயம் ஏற்பட்டிருக்குது இந்த காதல் கொண்டதுனாலன்னு சொல்கிறாங்க. முதலாவது எனக்கு தூக்கமின்மை இருக்குது, நம்ம இன்ப முறிவு. அப்போ பாருங்க, நாம் அம்மா எனக்கு காதல் இருக்குது, சரா எனக்கு இரவு நேரத்தில் தைஃபுன் எண்ணங்கள் வருது, மண் நகுவா நான் பிரியப்படக்கூடியவருடைய எண்ணங்கள் வருது, பர்றக்கனி எனவே நான் இரவில் தூக்கமின்மையால் இருக்கிறேன், எனவே எனக்கு முஹப்பத் என்பது யாத்தரிலோ இடையூறாக இருக்கிறது, அல்லத்தாத் இன்பங்களுக்கு, பில் அலமீம் சோதனைகளை கொண்டு வேதனைகளை கொண்டு இன்பங்களை தடுக்குது இந்த ஹுப் என்பது அப்படின்ட்டு பூசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. பாருங்க, படிச்சு பாருங்க பைத்த அர்த்தம் முடியுதான் பாருங்க. நஅம் சரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹுப்பு யஅதரில் லذாதி பில் அலமி مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. இதில் விளக்கு உரையில் அல்லாம பாஜூரி ரஹ்மத்துல்லா, இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாவுடைய ஷரஹ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது முன்னைய பாடங்களை நம்ம சொன்னோம். பாஜூரி ரஹ்மத்துல்லா அவங்க தன்னுடைய கிதாபில் இதுக்கு விளக்கு எழுதுறாங்க, ஒரு ரகசிய குறிப்பு எழுதி வைக்கிறாங்க. யார் ஒருவர் இந்த பைத்து, இந்த 8வது பைத்து, நஅம் சரா தைஃபுமன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல் ஹுப்பு யாத்தரிலு லذாதி பில்லலமி அப்படிங்கிற பைத்தை இன்னமன் தக்கர்ரர திலாவத ஹாதல் பைத் பாத ஸலாத்தில் இஷா தொழுகைக்கு பிறகு யார் இந்த பைத்தை ஓதிட்டே இருக்கிறாரு, ஓதிட்டே இருக்கணும் ஹத்தா கலபகுன் நௌம் அவருக்கு தூக்கம் மேய்க்கிற வரைக்கும் இந்த பைத்து ஓதிட்டே இருக்கணும். இன்னைக்கு இரவு நேரத்தில் அலையான எண்ணங்கள், நான் யாரை பிரியப்படுறனோ அவரை பற்றி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது, அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்குது. இந்த முஹப்பத் என்பது வேதனைகளை கொண்டு இன்பங்களை முறிக்குது அப்படிங்கிற கருத்துள்ள இந்த பைத்தை அதிகமாக ஓதிட்டே இருக்கணும். இஷாக்கு அப்புறம் தூக்கம் வர்ற வரைக்கும் நம்ம வழக்கமாக ஓதக்கூடிய அவுராதுகள்லாம் ஓதிட்டு இஷா தொழுதுட்டு நப்சாசம் சொன்ன சுன்னத்தான அவுராத்துக்கள்லாம் ஓதிட்டு படுத்தோடனே இந்த பைத்தை ஓதிட்டே இருக்கும் தூக்கம் இருக்கிற வரைக்கும். இப்படி ஒருத்தர் செஞ்சுட்டே இருந்தாருன்னா இன்ஷா அல்லாஹ் ஃபைன்னஹு யரன் நபிய்ய ஃபீ மனாமிஹி இன்ஷா அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் நாடினான் என்றால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவர் நபியை இரவில் காண்பார். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த பைத்தை நம்ம இரவு நேரத்தில் தூக்கம் வர வரைக்கும் அதிகமாக ஓதிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நப்சாசம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அல்லாம பாஜூர் ரஹ்மத்துல்லா முஜர்ரப் நம்ம கை கண்ட பலனாக சொல்கிறாங்க. நிறைய இமாம்கள் இதை அனுபவித்து சொல்கிறாங்க, நிறைய நல்லடியார்கள். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 8வது பைத்தை இரவு நேரம் தூக்கம் மேய்க்கிற வரைக்கும் படுக்கையில் இருந்துட்டு அதிகமாக ஓதிட்டு இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நப்சாசம் அவங்கள ஒரு நாள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அப்போ எனவே நப்சாசம் அவங்களை இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானாக. இப்போ பாருங்கள், இன்னைக்கு பார்த்த பாடத்தை மட்டும் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் புரியுதான்னு பாருங்கள். லௌலல் ஹவா லம் தூரிக் தம்அன் அலா தலலின் வலா அரிக்தனி திக்ரில் பானி வல் அலமி فكيف تنكر حبا بعدما شهدت به عليك عدول الدمع وسقام وأثبت الوجد خطي عبرة وضانا مثل البهار على خديك والعنام. نعم سارا طيف من أهوى فأرقاني والحب يعترل اللذات بالآلام. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அதோடைய பொருளை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அஞ்சாரியா 8 பைத்து இன்னைக்கு பார்த்த புது பாடத்துடைய பொருள். உனக்கு முஹப்பத் மட்டும் இல்லை, லவ்லல் ஹவா உனக்கு முஹப்பத் இல்லை அப்படின்னா லம் துரிக் நீ கண்ணீர் வடித்திருக்க மாட்டாய் தம்மா அந்த கண்ணீரை அலா தலலின் உன்னுடைய குட்டிச்சோர்கள் உன்னோட
கன்னங்களின் மீது நீ கண்ணீர் வடித்திருக்க மாட்டாய். வலா அரிக்கத்த, நீ இரவு தூங்காமல் இருக்க மாட்டாய். திக்ரில் பாணி, சந்தன மரங்களையும் வல் அலமி, நிமிர்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் மலைகள் அதே மாதிரி ஈட்டியை நினச்சி நீ இரவு தூங்காமல் இருந்திருக்க மாட்டாய். இப்போ கைஃப துன்கீரு ஹுப்பன், நீ எப்படி முஹப்பத்தை மறைக்கிற இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமும். பாத, பிறகு மா ஷஹீதத் பிஹி அலைக்க, உன் மீது வெளிப்பட்ட அந்த அடையாளங்களுக்கு பிறகும் நீ எவ்வாறு முஹப்பத்தை மறுக்கிறாய். உதூல், நீதமானவர்கள், அத்தமை வசகமி, கண்ணீர் மற்றும் நோய் என்ற நீதமான 2 சாட்சிகள் உன் மீது வெளிப்பட்ட பிறகும் நீ எப்படி முஹப்பத்தை மறைக்கிறாய். அஸ்பதல் வஜிது, கவலை என்பது, மகிழ்ச்சியால் ஏற்படக்கூடிய அந்த கவலை என்பது வெளிப்பட்டு விட்டது, உறுதியாகிவிட்டது. ஹத்தை அபரத்தின், கண்ணீருடைய 2 கோடுகளை கொண்டும். வபனா, மேலும் உடல் பலகீனமாகி நோய் வந்ததனால் அதன் காரணத்தினாலும் உன்னுடைய முஹப்பத் வெளிப்பட்டு விட்டது. மிஸ்ரல் பஹாரி, எதை போல, மஞ்சள் நிற ரோஜாவை போல. அலா ஹத்தைக, உன்னுடைய 2 கன்னங்களின் மீது. உள்ள அனமி, மேலும் செம்பன்னீர் ரோஜாவை போல. அந்த விஷயங்கள்ல உன்னுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தி விட்டது. நாம் சரா தைஃப், நாம் ஆமா எனக்கு முஹப்பத்தில் இருக்குது. சரா இரவு நேரத்தில், தைஃபு சிந்தனைகள் வருது. மண் அஹுவா, நான் பிரியப்படக்கூடியவருடைய சிந்தனைகள் எனக்கு வருகிறது. மஃபா அர்ரக்கன், எனவே நான் இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன். ஒல் ஹுப்பு, எனவே முஹப்பத் என்பது யாத்தரிலு, இடையூறாக இருக்குது. லத்தாத்தி, இன்பங்களுக்கு, பில் அலமி, சோதனைகளை கொண்டு வேதனைகளை கொண்டு முஹப்பத் என்பது இடையூறாக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம பார்த்த பாடத்துடைய சுருக்கம். அல்லாஹ் தாலா நப்சாசம் அவங்களோடு சொர்க்கத்திற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நப்சாசம் அவங்களுடைய ஷஃபாத்தை பெற்று நபியவர்களுடைய கையால் ஹவுலுல் கௌசலிருந்து நீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.